Taste the Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி தவைகாவினர் சென்னை சோழிங்கநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தை தாண்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு கட்டத்தில் சாலையில் சென்ற வாகனங்கள் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட துவங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். எவ்வளவு நேரம் அவர்களுக்கு போராட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது? தற்பொழுது அங்கு சூழல் எவ்வாறு இருக்கிறது? போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்டு விட்டதா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. அதாவது தமிழக வெற்றி கழகம் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் சோழிங்கநல்லூர் தேசிய சாலையில் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக மத்திய மாநில அரசை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் கருப்பு நிற உடை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக மகளிர்களை கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கெட் அவுட் என்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கோஷங்கள் எழுப்பினர். அதாவது சுமார் 10 மணியிலிருந்து 11 மணி வரை 1 மணி நேரம் மட்டுமே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளித்திருந்த நிலையில் ஒரு அனுமதி தாண்டியும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் போலீசார் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கூறினர். ஆனால் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தை விரைந்து முடிக்காமல் போலீசாருடன் ஒரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து ஒரு இந்த சோழிங்கநல்லூர் கே பிரதான சாலையில் சாலையில் நடந்து வந்து அவர்களிடம் ஒரு போலீசாரிடம் ஒரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை தான் நான் பார்த்துக் கொண்டேன். குறிப்பாக அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அந்த சாலையில் நின்ற வாகனங்கள் மீது ஏறியும் இந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தற்போது தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போலீசாரோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு தற்போது அனைவரும் கலந்து சென்றனர். தற்போது இந்த பகுதியில் இந்த சிறிது நேரத்தால் ஒரு பரபரப்பு நிலவியது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பிரதான சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பானது நிலவியது. தொடர்ந்து இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் போலீசாரும் தற்போது அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் சீராக செல்கின்றனர். கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி சுமன். Taste the Daily. Taste the Daily.